இம்பார்ட்டன்ட்லி கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அச்சீவ் ஆகிற குழந்தை வந்து ஸோ ஒரு விஷயத்த வந்து இப்போ உட்கார்றாங்க தவழ்ந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு டாயை தொடும் பொழுதும் அதை தூக்கும் பொழுதும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொருளை எடுக்கும் பொழுதும் தவழ்ந்து போய் அதை எடுக்கும் பொழுது நடந்து போய் க்ரால் பண்ணி எடுக்கும் பொழுது ஸோ அவங்களுடைய சென்சரி சிஸ்டமும் சைமல்டேனியஸாக ப்ராசஸ் ஆகுது, க்ரோ ஆகுது. ஸோ ஒரு விஷயத்தை இப்படி தொடும் பொழுது அதில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டாக்டைல் சென்ஸ் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஜாயிண்ட் அட்டென்ஷனும் போகுது அது என்ன அப்படிங்கிறது. நீங்கள் அதை பற்றி பேசும்பொழுது அது இலை, அது கிரீன் கலரில் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஓகே இந்த மாதிரி கலரில் இருக்கிறது இலை போல், அது கிரீன் கலர்னு போல் நம்மளுடைய மைண்டுக்கு வந்து என்ன ஆகும்னா த்ரூ சென்சரி சிஸ்டம் மூலியமா நம்மளுடைய பிரெயின் அதை கேட்சப் பண்ணும். அங்கே தான் நமக்கு ரிசப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உருவாகும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கலரில் நான் எதை பார்த்தாலும் ஓகே இது கிரீன் கலர், இப்போ நான் இந்த ஷேப்பில் இருக்கிறது எனக்கு இலைன்னு தோணும். தட்ஸ் ஹவ் வி லேர்ன். அங்கே தான் வந்து நமக்கு லேர்னிங்கிறது எமர்ஜ் ஆகுது. ஸோ கிராஸ் மோட்டார் டெவலப் ஆனால் தான் ஒரு குழந்தை தவழ்ந்து போயோ தொட்டோ நடந்து போயோ ஒரு பொருளை போய் தொட்டு அது என்ன ஆப்ஜெக்ட், அது என்ன ப்ராப்பர்ட்டி, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றி என்னங்கிறத வந்து நம்ம த்ரூ சென்சரி சிஸ்டம் மூலியமா நம்ம லேர்னிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே லேர்னிங் இருந்தால் தான் இங்கே லாங்குவேஜுங்கிறது எமர்ஜ் ஆகும், அந்த குழந்தையுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான நியூரலாஜிக்கல் ப்ராசஸ்.